ஆல் ரைட் இந்தியா இப்போ சரியான ஒரு இன்னிங்ஸை விளையாடி முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான டெஸ்ட் மேட்ச், ரியல் டெஸ்ட் மேட்ச். எப்படி விளையாடணுங்கிறத வந்து நீ இந்தியா அண்ட் இங்கிலாந்து 2 பேரும் விளையாடி காட்டியிருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச்க்காக நாங்கள் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த பிச்சர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை. த லார்ட்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு லார்ட் ஆஃப் கிரிக்கெட், ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த லார்ட்ஸ்ல வந்து வேற மாதிரி ஒரு மேட்ச். அதுவும் இந்த டே 3 அப்படிப்பட்ட சம்பவங்கள் அடுக்கடுக்கா இருக்குது. வாங்க ஒண்ணா பாத்துருவோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேம் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டே கிரிக்கெட்டே வந்துட்டு ஒரு 200-250 ரன் அடிக்க முடியுங்க. 250 ரனுக்கு மேல வந்து 90 ஓவர் நான் முடிச்சா அடிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி வந்து ஒரு பிட்ச் அண்ட் சாயில் இருக்குது இங்க. இந்த மாதிரி ஒரு லார்ட்ஸ் பிட்சை வந்துட்டு எதிர்பார்த்து தான் பிரெண்டன் மெக்கலம் வந்துட்டு பிட்ச் அப்படி ரெடி பண்ணுங்க இப்படி ரெடி பண்ணுங்கன்னா வந்து கியூரேட்டர்ஸ் கிட்ட சொன்னாரா, பிட்ச் ரெடி பண்றவங்க கிட்ட சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியல. கிரவுண்ட்ஸ்மென்ட் அது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சோ இல்லையோ, பட் உண்மையாவே ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே ஒரு ஈஸி விக்கெட், ஒரு ஈஸி ரன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுடைய கேஎல் ராகுல் ஒரு கிரிட்டி இன்னிங்ஸ் ஆடி காட்டுறாரு. டுவர்ட்ஸ் த எண்ட் ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு காட்டுறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க அடிச்ச அதே 387 ரன்னை இவங்களும் அடிக்கிறாங்க. இதே 387 ரன். ஸோ 387, 387 2 டீமும் இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா அடிச்சிருக்காங்க. இது சூப்பர்பான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஈவன். ஓகே, நீ அடிச்சிட்ட நானும் அடிச்சிட்டேன், ரைட். இப்போ 2வது இன்னிங்ஸ் முதல்ல இருந்து ஆரம்பமா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன அடிக்கிறாங்களோ அதை விட ஒரு ரன் அதிகமா அடிச்சா போதுங்கிறதான். ஸோ சிம்பிள் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்ப நமக்கு 2 நாள் பாக்கி இருக்கு. இந்த டே 4 அண்ட் டே 5ல என்ன ரன்னை இவங்க டே 4ல அடிச்சா அதை நம்ம டே 5ல அடிக்கலாம் அப்படின்னு இந்தியா யோசிக்கும். அதே நேரத்துல இவங்களை எவ்வளவுக்கு ஹோல்டு பண்ணணும்னு இந்தியா யோசிக்கிற மாதிரியே நம்ம எவ்வளவு கம்மியான ஓவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களை எப்படியாவது ஆல் அவுட்டும் ஆக்கி ஆகணும். ஆனா வந்துட்டு நிறைய ஓவர்ஸ் கொடுத்து அடிக்கவும் விட்டுறக்கூடாது. என்ன ரன்ஸ் நம்ம அடிக்கலாம், அவசரமா அடிச்சு பெரிய டார்கெட்டை கொடுக்கணும்னு ஆடணுமா, இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி பெரிய யோசனையில இருப்பாங்க. பட் ஒரு 200-250ங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீமுமே அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஒரு 200க்கு மேல அடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படின்றதான் இந்த பிட்ச் நமக்கு சொல்லுது. ஸோ ஒரு 180-200 அப்படின்ற டார்கெட் மேபி ஒரு ரிஸ்கி டார்கெட்டா இருக்கலாம். பட் எனிதிங் அபவ் 240 அப்படின்றது வந்து ஒரு செம்ம ஸ்டிஃபான டஃப்பான டார்கெட்டா தான் இருக்கும் எந்த ஒரு டீமுக்குமேன்றதான் வந்துட்டு என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது. பட் அதே சமயத்துல இது இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய அந்த நேரத்துல முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. சுப்மன் கில்லு அப்படியே வெறித்தனமா ஒரு வேங்கையா மாறி வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கடுப்பாகி போய் பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து உரண்டிலுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கான் சார் இவன், ஒரு என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயிட்டார் சுப்மன் கில்லு. போட்டு அவங்கள வந்து வச்சு செஞ்சதுல என்ன இது விராட் கோலியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆகாஷ் தீப் இருக்கிறார்ல, ஆகாஷ் தீப் வந்து அவுட்டு. பேட்டிங்ல வந்துட்டு 7 விக்கெட் போய் 8 விக்கெட் போய் இன்னும் அப்படியே மேட்ச் வந்து கையை விட்டு போயிட்டு இருக்குது இந்தியாவுக்கு. அப்படிங்கும்போது இந்த இன்னிங்ஸ்ல ஆகாஷ் தீப் அவுட்டு. எல்லாம் செம்ம செலிப்ரேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு தேர்ட் அம்பையரும் அவுட் கொடுத்துட்டாரு. இவரு வந்துட்டு ரிவ்யூ போறாரு. அங்க போய் பார்த்தா திரும்ப நாட் அவுட். சரி ரைட் ஓகே, அடுத்த பால் ஓடி வந்து போடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி வந்து அதே பவுலர் போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டாட் ஆகுது, அதுக்கப்புறம் போடுறாரு, பால் வந்து மறுபடியும் அவுட். சரி ஓகே, செலிப்ரேஷனை போடுறாங்க. அம்பையரும் அவுட் கொடுக்குறாரு. திரும்பவும் இவர் அப்பீல் பண்றாரு. ரிவ்யூல போய் பார்த்தா மறுபடியும் மிஸ்ஸிங் தி ஸ்டம்ப், மறுபடியும் நாட் அவுட். ஸோ 2 முறை வந்து 3 பால்ல தப்பிச்சு போனார் ஆகாஷ்தீப். செம்ம டென்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து அவ்வளவு சூடு, இவ்வளோ ஹாட்டா வந்து இது வரைக்கும் நாங்க ஒரு மேட்ச் லார்ட்ஸ்ல விளையாடினதே இல்லை அப்படின்னு இங்கிலாந்து பிளேயர்ஸ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹாட் லார்ட்ஸ்ல பவுலிங் போட்ட காண்டாவது இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு. ஸ்டோக்ஸோட மூஞ்சிலாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஐயோன்ற மாதிரி ஆயிடுறாரு. பவுலிங் போட்டு முடிச்சுட்டு அவர் போய் இந்த இதுல நிக்கிறாரு, நம்ம அந்த பவுண்டரி லைன்ல போய் நிக்கிறாரு. அங்கிருந்து ஏஞ்சி நடந்து வந்து அவர் அடுத்த ஓவர் போடுறதுக்குள்ள அவ்வளோ அப்படியே டயர்டா வர்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், காண்டு, எப்படியாவது இவங்களை ஆல் அவுட் ஆகணும். ஆனா அதுல என்ன சம்பவம் நடந்து போச்சுன்னா, இவங்களை ஆல் அவுட் ஆக்குன உடனே நம்ம பேட்ஸ்மேன் திரும்ப வந்து ஒரு 2 ஓவராவது பேட்டிங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. விக்கெட் எடுத்து முடிச்சுட்டு ஜொஃப்ரா ஆச்சு, ஐயோ தெரியாம எடுத்துட்டா சாரி மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு அவர். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு டே 3ல வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, சுப்மன் கில் அடிச்ச ஸ்கோர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே சமயத்துல இங்கிலாண்டையும் நம்ம பாராட்டி ஆகணும். ஒரு பொறுமையை வந்து கையில வச்சுக்கிட்டு
அடுத்தடுத்த ஸ்பெல்னு சொல்லி அவங்களுடைய பெஸ்ட்டை குடுக்க கடைசியில இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு டே 3ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில முடிஞ்சிருக்குது. பார்ப்போம் டே 4 என்ன நடக்க போகுது அப்படின்றத. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் முக்கியமா பேச வேண்டியது இருக்குது. சுப்மன் கில்லுடைய இந்த கேப்டன்சி அப்ரோச் அண்ட் அவருடைய இந்த கோவம், அக்ரஷன் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீப்பா இன்னொரு வீடியோல நம்ம பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்முடைய இந்திய அணி சேர்ந்த ராகுல் அண்ட் ஜீன்ஸ் பண்ட்டுடைய விக்கெட் வந்து எவ்வளவு குரூஷியலான விக்கெட்டா இருந்துச்சு. ரெண்டுத்தையும் பார்க்க போறோம் இன்னொரு அடுத்தடுத்த வீடியோல. இன்னும் சூப்பர் வீடியோ வந்து பார்க்க முடியும். உங்கள் பாலம். ஓகே பாய்.